நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பல காலங்களில் பல உறவுகள் நம்ம தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட எப்போவுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களோட லவ்வையும் அவங்களோட சப்போர்ட்டையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம நிறைய நேரங்களில் அவங்கள மறக்க நேரிடும். நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டுமே பழகுற மாதிரி காலங்கள் நம்மளை கஷ்டப்படுத்திடும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே ஒரு பியூர் லவ்வை கொடுத்துக்கிட்டு இருக்க உறவை எப்போவுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு குட்டி ஸ்டோரியை இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான காலத்தில் ஒரு அழகான நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய சப்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் இல்லைனா இந்த அளவுக்கு நம்மளால் ரன் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 200வது எபிசோட் பக்கத்தில் நம்ம நெருங்க போகிறோம். அந்த உங்களுடைய நெருக்கமும் உங்களுடைய சப்போர்ட்டும் தான் என்னை தொடர்ந்து ஓட வச்சிட்டு இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு 5 ரேட்டிங்ஸும் நம்மளுடைய பாட்காஸ்ட்டை நிறைய மனிதர்களுக்கு கொண்டு சேர்க்க ரொம்பவே உதவியாக இருக்குன்றதில் நம்ம மறக்கவே கூடாது. ஸோ இந்த எபிசோட்ஸ், இந்த பாட்காஸ்ட் எல்லாமே முழுக்க என்னோடய ஓன் டைமிங்கில் ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னப்பா சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சந்தோஷம் தான் என்னோடய சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் மட்டும்தான் ஒரு வலு சேர்க்க முடியும். அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக், என் கூட பேசணும், உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய 200வது எபிசோட் வரப்போகுது. கூடிய சீக்கிரம் இன்னும் 1 மாதத்தில் வரப்போகுது. அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு காம்படிஷன் உங்களுக்காக வைக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்காக கிஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்களுடைய மெசேஜை, உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எழுதி அனுப்புவீங்களா? அதே மாதிரி நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய அந்த மெசேஜ் என்ன, நீங்கள் இந்த பாட்காஸ்ட்லேருந்து என்ன உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுது, இல்லை இந்த பாட்காஸ்ட்டை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கேள்விக்கு கிட்டத்தட்ட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் எழுதி RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. ஒரு கிரேட் ஃபீட்பேக், பெஸ்ட்டு ஃபீட்பேக்குக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ப்ரைஸ் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக உங்கள் அட்ரஸை தேடி அந்த ப்ரைஸ் வரும். இதை யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு பார்க்கலாம். நான் எல்லா பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அதை ஒரு நல்ல ஒரு நண்பருக்கு, நல்ல ஒரு தோழிக்கு யார் சிறந்த ஒரு ஃபீட்பேக் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். மறக்காமல் அதை எனக்கு எழுதி அனுப்புங்க. RJ Mano _ ஆல் ரைட், நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போயிடலாம். ரொம்ப அதிகமாக பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் இருக்கோம். அப்போ குட்டி ஸ்டோரி எபிசோடில் நம்ம எப்போவுமே ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச குட்டி ஸ்டோரி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க கொஞ்சம் நீங்கள் இந்த குட்டி ஸ்டோரி கேட்டாகணும். ஓகே, இது நல்ல ஒரு குட்டி ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஒரு சிறுவன் தினமும் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்து ஆடி பாடி நல்லா விளையாடிட்டு போவான். ஒரு மரம் இருக்குது. அப்போ ஒரு சின்ன பையன் டெய்லி அதில் விளையாண்டு போவான். அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு சந்தோஷம், எப்போவுமே ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்கும் அந்த பையன் ஏறி தொட்டி தழுவி விளையாடும் பொழுது. திடீர்னு ஒரு நாள் அந்த சிறுவன் வரவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்து கண்கள் பூத்தது தான் மிச்சம். ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவன் வரவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான். உடனே அந்த மரம் அவனை சந்தோஷத்தோடு பார்த்து, ஏன்ப்பா இவ்வளோ நாள் வரலை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த மரம் அந்த பையன்கிட்ட கேட்குது. உடனே அந்த பையன் சொல்கிறான், என் நண்பர்கள் எல்லோரும் ரொம்ப அழகழகாக க்யூட்டாக நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை.
அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால தான் வரலை அப்படின்னு சொன்னான். உடனே அதுக்கு மரம் என்ன சொல்லுச்சு, கவலைப்படாதப்பா, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பழங்கள் இருக்குல்ல, அந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு கடையில் விற்று உனக்கு பிடிச்ச பொம்மை வாங்கிக்க அப்படின்னு அந்த மரம் அந்த பையன்கிட்ட சொல்லுது. ஆனால் என்னை பார்க்க அடிக்கடி வந்துட்டு உன்னோட அன்பை என்கிட்ட காமி, என் கூட விளையாடு அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு அந்த மரம் அந்த பையன்கிட்ட சொல்லுது. அவனும் மகிழ்ச்சியோட அப்பாடி நம்ம பொம்மை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஓடிடுறான். மறுபடியும் அவன் வரவே இல்லை. மரம் அவனுக்காக ரொம்ப ரொம்ப ஏங்குனது, ஆனால் வரவே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நாள் வந்தான். அவன் முகத்தில் ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சது, கவலை தெரிஞ்சது திருப்பி. இப்போது ஆனால் அவன் கொஞ்சம் வளர்ந்துருந்தான். அவனை பார்த்ததும் மரத்துக்கு ஏக சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பாப்பா என்னோட வந்து கட்டி பிடிச்சிக்க, என்னோட விளையாடு, இந்த என்னோட கிளையில் ஏறி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் அந்த பையனை பார்த்து சொல்லுது. அதற்கு அவன், இல்லை, இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு மனைவி குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க, எங்களுக்கு இருக்கக்கூட சுத்தமாக வீடு இல்லை, சொந்தமாகவும் வீடு இல்லை, வீடே இல்லை, வீடு வாங்க என்கிட்ட பணமும் இல்லை அப்படின்னு கவலையை மட்டும் அவன் சொன்னான். உடனே மரம், பரவாயில்லப்பா, உனக்கு கொடுக்க என்னோட காசு இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக என்னோடய கிளைகளை வெட்டி அதை எடுத்து சென்று நீ போயிட்டு ஒரு வீடு கட்டிக்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுது அந்த மரம். அவன்கிட்ட கோடாரி எடுத்து வந்து அந்த கிளைகள் எல்லாத்தையும் வெட்ட தொடங்கிட்டான். ஆனால் மரம் திருப்பி சொல்லுது, இப்படியே ஒரேடியாக என்னை பார்க்காம இருக்காதப்பா, முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போயேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மரம் அவனை சொல்லி அனுப்புது. அந்த பையனும் மரத்தில் உள்ள அந்த கிளைகளெல்லாம் என்னென்ன தேவையோ வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பின்ன பல வருஷம் வரவே இல்லை. அவனும் வருவான்னு அந்த மரமும் ரொம்ப நாளாக ஏங்கி காத்துட்ருக்கு. பல வருஷங்கள் ஆச்சு. திருப்பி ஒரு தடவை வர்றான். மரம் வழக்கம் போல் அவனை பார்த்தோன்னே ஒரு ஆனந்தமாக, ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக இருந்தது. அவன் எப்பவும் போல் சோகமாக இருந்தான். எதுக்குப்பா இப்படி இருக்க அப்படின்னு மரம் கேட்டது. அதுக்கு அவன் சொன்னான், திருப்பி ஒரு கவலை எடுத்து வர்றான். நான் மீன்பிடி படகு வச்சுருந்தேன், என்னோடய தொழிலே அதுதான். ஆனால் அந்த படகு உடஞ்சி ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. என்னால் மீன் பிடிக்கவே முடியல, அதனால் சுத்தமாக வருமானமும் இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மரத்திட்ட கேட்குறான். இந்த மரம் ரொம்ப துடிச்சு போயிடுச்சு. விடுப்பா, நான் இருக்கேன்ப்பா, என்னோடய அடி மரத்தையே வெட்டி எடுத்து போயிடு, இதை வச்சு நீ ஒரு பெரிய படகு கட்டிட்டு நல்ல வருமானம் ஈட்டு, உன் குடும்பத்தை காப்பாற்று, சந்தோஷமாக இரு, எப்போவுமே ஹாப்பியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் அவன் பெரிய அந்த மரத்தையும் வெட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. மரத்துக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப அதை நம்பிக்கையே குறைஞ்சி வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பாசம் வச்சுருந்துச்சு அந்த பையன் மேலே. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவன் வந்தான். தலையெல்லாம் நரைச்சி கூன் விழுந்து ரொம்ப வயசான தோட்டத்தோடு வர்றான். அவனை பார்த்து மரத்துக்கு அழுகியே வந்துட்டுது. உனக்கு கொடுத்த என்கிட்ட பழம் இல்லை, கிளையும் இல்லை, அடிமரமும் இல்லை, உனக்கு கொடுக்க என்னிட எதுவுமே இல்லை, ஆனால் நீ இப்போயும் கவலையோடு வந்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அவன் சொன்னான், நீ நிறைய பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு இப்போ பற்கள் இல்லை, வீடு கட்டவும் படகு செய்யவும் இப்போ என்னோட சக்தி இல்லை, எனக்கு இப்போது ஒரு ரெஸ்ட் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொன்னான். அப்படியா, இதோ இந்த தரையில் கிடக்கிற என் வேர்கள்கிட்ட படுத்துக்க அப்படின்ற மாதிரி அவனை சொல்லி அணைச்சிக்கிடுச்சு. உடனே அதுக்கு இந்த சுகத்துக்காக தான் இந்த மரம் பல வருடங்கள் ஏங்கி தவித்தது. இப்போது அந்த ஏக்கமும் நிறைவேறிடுச்சு. அந்த மரம் ஆனந்த கண்ணீர் விட்டது. இந்த மரம் மாறி எத்தனையோ நபர்கள் நம்ம வாழ்க்கையில் தொடருவாங்க. இது ஜஸ்ட் ஒரு மரத்தோட கதை மட்டும் இல்லைங்க, ஒரு நிஜமான பெற்றோர்களின் கதை, நிஜமான உறவுகளின் கதை, நிஜமான நண்பர்களின் கதை. நம்ம சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய பேர் அன்பு செலுத்துவாங்க. முக்கியமாக பெற்றோர்கள் அன்பு செலுத்துவாங்க. நிறைய நேரங்களில் நம்மளுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளை வாழ வைப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம நிறைய நேரங்களில் ஒதுக்கி விடுறோம். நமக்கு குடும்பம், நமக்கு வாழ்க்கை அப்படி வந்த பின்னாடி நம்ம எங்கேயோ போய் உட்காந்துட்டு நம்ம வாழ்க்கையில் உதவின எத்தனையோ நண்பர்களையோ இல்லை பெற்றோர்களையோ இல்லை நல்ல உறவுகளையோ நம்ம உடனே மறக்கடிக்கிறோம், அவங்கள ஒதுக்கி தள்ளுறோம். இந்த மாதிரி ஒரு நன்றி இல்லாத உணர்வு, ஒரு பாசமில்லாத உணர்வு நிறைய நேரங்களில் அது கரெக்டே கிடையாதுங்க. அவங்களுக்கு
நம்மளால் என்ன கொடுக்க முடியும், நல்ல பாசத்தை கொடுத்தாலே போதும், அதை தானே ஏங்குவாங்க. முக்கியமாக இந்த கருத்து நம்ம பெற்றோர்கள் ரொம்ப ஆப்டாக இருக்கும். நம்ம வளர்கிற வரைக்கும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் வளர்ந்த பின்னாடி நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நம்மளுடைய பொருள் தேவைகளுக்காகவோ பண தேவைகளுக்காக ஓடும் பொழுது அவங்கள மறக்கிட ஆரம்பிக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்களோட பாசமாக இருக்கணும், அவங்களோட இணைப்பாக இருக்கணும், பிணைப்பாக இருக்கணும், அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கணும், நல்ல பாசத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கதை சொல்லுது. இந்த கதையிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த குட்டி ஸ்டோரிலேருந்து லேர்ன் பண்ண இந்த ஒரு முக்கியமான கருத்தை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். பாசத்தை எப்போவுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், தேவைகளுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம பாசத்தை காமிப்போம். எனக்கு எந்த தேவையும் கிடையாதுங்க. உங்களுடைய பாசமும் உங்களுடைய சப்போர்ட்டும் எப்போவுமே முக்கியம். நானும் அதுபோல் உங்களுக்காக காத்திருப்பேன். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய மெசேஜ் எதுவாக இருந்தாலும் RJ_Manu_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றதை. அதே மாதிரி மறக்காமல் நம்ம காம்படிஷனில் 200வது எபிசோடை நோக்கி எந்த ஒரு சிறந்த ரசிகன் அப்படின்ற அவார்டையும் ப்ரைஸையும் வாங்க போகிறது யார் அப்படின்றத நான் தொடர்ந்து உங்களுடைய மெசேஜ் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன். உங்கள் மெசேஜ் RJ_Manu_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களோட சப்போர்ட்டை மறந்துக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட 5 ரேட்டிங்ஸை RJ_Manu_ இந்த RJ_Manu இந்த பாட்காஸ்ட்டை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நண்பா, நண்பி, உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் டிப்ஸ் எபிசோட உங்களோட வந்து சந்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJ_Manu தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட், தமிழ் மோட்டிவேஷனல் லைஃப் மோட்டிவேஷன் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நன்பி. பை பாய்.